ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டி குழந்தைங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சத்தான சுவையான ஹெல்தி ஸ்நாக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 பொருட்கள் போதும். டெய்லி செஞ்சு கொடுங்க. ஒரே மாதத்தில் குழந்தைங்களோட எடை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு உருளைக்கிழங்கு, முட்டை தேவை. நான் வந்து வீடியோக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, முட்டை எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ச், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இதெல்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் உருளைக்கிழங்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இதில் வந்து கெட்ட கொழுப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தோல் எடுக்காமல் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் வேக வைக்கிறது வேண்டாம் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் அவிச்சியும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. இதில் இருக்க தோலை வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து முட்டை வந்து டெய்லியும் கொடுக்கறதுனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோல் வந்து எடுத்தாச்சு. இதை நல்லா வந்து மசிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். இப்போது வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு இதில் வந்து உப்பு போட்டு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி காரத்துக்காக வந்துட்டு பெப்பரும், அந்த ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு சீரக பொடியும், கொஞ்சமாக வந்துட்டு மல்லியும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் கீரைகளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு மிளகு வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. டைரெக்டாக வந்து மிளகாத்தூள் சேர்த்தாமல் மிளகு தூள்லேருந்து சேர்த்துறது ரொம்ப நல்லது. கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பொடி இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து முட்டை வந்து நம்ம நல்லா சேர்த்தி அடிச்சிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக அந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு பேட்டிஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து நெய்யில் இல்லைன்னா நல்லெண்ணெய் அந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறைய எண்ணெய் சேர்த்த தேவை கிடையாது, கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நான் வந்து அந்த எக்கு வந்து மேலேயே ஊற்றிடுறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோட்டிங்காக இருக்கும். மேலே வந்து நல்ல கிறிஸ்பி லேயராக இருக்கும். உள்ளே வந்து நல்ல உருளைக்கிழங்கு நல்லா வெந்து சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா நிறைய மீதி இருக்கும் இல்லையா, அது வந்து வேஸ்ட்டும் ஆகாது. குழந்தைங்களுக்கு அது மேலே இருக்க லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கரண்டி ஆம்லெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளோட ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா வந்துட்டு நல்லா வெந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.